இப்போ நீங்க ஒரு கார் வாங்குறீங்க, சொந்த பயன்பாட்டுக்கு. வாங்குன முதல் நாள்ல இருந்தே நீங்க அதுக்கு வந்து இஎம்ஐ கட்டணும், வட்டி கட்டணும். வாங்குன முதல் நாளே அதனுடைய வேல்யூ குறைஞ்சு போச்சு. வீடு மாரி வேல்யூ அதிகரிக்க போறதில்ல. வாங்குன முதல் நாள்ல இருந்து அது மெயின்டனன்ஸ்க்கு நீங்க பார்த்துக்கணும். வாங்குன முதல் நாள்ல இருந்து பெட்ரோல் போடணும். மெயின்டனன்ஸ் வேற, பெட்ரோல் வேற, இஎம்ஐ வேற. வேல்யூ டிப்ரிசியேஷன் வேற. 4 விதமான தண்டனைகள் அனுபவிக்க போறீங்க ஒரு கார் வாங்குனீங்கன்னா. இது வாங்குனீங்கன்னா இதுல எந்த விதத்திலயும் உங்களுடைய இது உயர போறதே கிடையாது. அப்ப நான் காரே வாங்கக்கூடாதா சார் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்க ஒரு 5 ஆண்டு காலமோ 3 ஆண்டு காலமோ இப்போ இந்த இஎம்ஐ கட்டுறீங்கல்ல, அந்த 5 ஆண்டு காலம் நீங்க கார் வாங்குறதை தள்ளி போடுங்க. 25 வயசுல பிளான் பண்றீங்கன்னா 30 வயசுல வாங்குங்க காரை. 25 வயசுல இருந்து அது ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டா போடுங்க. இல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபியா போடுங்க. அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்ல ரெக்கரிங் டெபாசிட் இருக்கு, அதுல போடுங்க. அந்த அமௌண்ட் 5 வருடம் கழித்து நீங்க அதுக்கு அக்யூமுலேட் ஆன உடனே அதை வச்சு நீங்க காரை வாங்குங்க. ஸ்பாட் கேஷே பே பண்ணி வாங்குங்க, தப்பே இல்லை. ஏன்னா நீங்க தனிநபர். இது ஒரு நிறுவனம் வாங்கினா அவங்களுக்கு அதை டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம், வருமான வரியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், கட்டக்கூடிய வட்டியை வந்து வரி விலக்கா கிளைம் பண்ண முடியும். இப்படி பல சலுகைகள் இருக்கு. தனிநபருக்கு இதெல்லாம் கிடையாது. நீங்க வட்டியும் கட்டி மெயின்டெனன்ஸும் பண்ணி பெட்ரோலும் போட்டு மதிப்பும் குறைஞ்சு போறதை விட அட்லீஸ்ட் நீங்க வந்து இந்த உங்க சொந்த காசை போட்டு வாங்கும் பொழுது இந்த வட்டி கட்ட வேண்டாம். டு தட் எக்ஸ்டென்ட் நீங்க மற்ற 3 இருக்கதான் போகுது. உங்களுக்கு பெட்ரோல் செலவு இருக்கும், மெயின்டெனன்ஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் இதாவது இல்லாமல் இருக்கும். ஸோ அது உங்களுடைய அதோட இல்லை. இந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்க வட்டி கட்டுறதை தவிர்த்திருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா அந்த இஎம்ஐ கட்டினதுக்கு உங்களுக்கு வட்டி கிடைச்சிருக்கு ரெக்கரிங் டெபாசிட்டா போட்டதுனால. 2 பெனிஃபிட், -9% இருந்து +9%ங்கிறப்ப 18% உங்களுக்கு லாபம். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வந்து எது நல்ல இஎம்ஐ எது கெட்ட இஎம்ஐ நமக்கு தெரியும்.